அல்லது அவளுக்கு தாயாக இருந்தால் அவளுக்குரிய பணிவிடையை நீ செய்ய வேண்டும். உனது மார்க்கத்தை விட்டு விடக் கூடாது. உன்னுடைய மார்க்கத்தை விட்டு நீ ஒதுங்கிவிடக் கூடாது. தந்தை தாய் என்ற வகையில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை இந்த உலகத்தில் அவர்களுக்கு நீ கவனிக்க வேண்டிய கவனிப்பை சரியாக செய்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிற போது நிறைய இடங்களில் சொல்லி காட்டுகிறார். வகலா ரப்புக அல்லா தஅபுதூஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. என்ன சொல்லுகிறான் நபி? அல்லாஹ் தஆலா உங்களுடைய ரப்பு உங்கள் மீது கடமையாக ஆக்கிவிட்டான், தீர்ப்பாக சொல்லிவிட்டான். அப்படி என்றால் கடமையாக ஆக்கிவிட்டான் என்பது அர்த்தம். வகலா ரப்புக, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கடமையாக்கிவிட்டான். அல்லாவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. அல்லாவை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும். வேற யாரையும், உங்களுடைய தாய் தந்தாலும், உங்களுடைய தாயாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், அவர்கள் எப்படி சொன்னாலும், எப்படி வேண்டிய மனிதர்களாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய முடியாது? அல்லாவை மட்டும்தான் வணங்க வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்கள் வணங்கக்கூடாது. அது நிரந்தரமான நரகத்தில் உங்களை இட்டு சென்று விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டெப்பில் அல்லாஹ் தஆலா சொல்லுவது வபில் வாலிதைனி இஹ்சானா. உங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அந்த பெற்றோர்கள் காபிராக இருந்தாலும் சரி, முஷ்ரிக்காக இருந்தாலும் சரி, அவர்களோடு நல்ல முறையில் பணிவாக அவர்களுக்கு பணிவிடை செய்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அப்படி நடந்து கொள்வதை அல்லாஹ் கடமையாக்கி விட்டான். அது ஃபர்லு. எப்படி தொழுவது ஃபர்லோ, ஹஜ்ஜி செய்வது ஃபர்லோ, ஜகாத் கொடுப்பது ஃபர்லோ, அதுபோன்று ஒரு மனிதன் மீது கடமையான காரியம் தன்னுடைய தாய் தந்தையர்களை அவன் பார்ப்பது, கவனிப்பது, அவர்களுக்கு பணிவிடை செய்வது, சேவை செய்வது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா நாயகி அவர்கள் வருகிறார்கள். எப்படி? அஸ்மா நாயகி அபூபக்கருடைய மகள். தன்னுடைய தாய் இஸ்லாத்தை தழுவவில்லை. ஆனா தந்தை இஸ்லாத்தை தழுவி விட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அஸ்மா நாயகி, ஆயிஷா நாயகி எல்லாம் இஸ்லாத்தை தழுவி விட்டார்கள். தாய் இஸ்லாத்தை தழுவவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த பெண்மணி வந்து கேட்கின்ற அஸ்மா நாயகி, யா ரசூலல்லாஹ், நான் உங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய தாய் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களை விமர்சனம் செய்கிறாள், உங்களுடைய மார்க்கத்தை விமர்சனம் செய்கிறார். படைச்ச ரப்பை ஏற்றுக்கொள்ளாமல் எதுவெல்லாம் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அவையோடு நான் சேர்ந்து நடக்க வேண்டுமா, அவையை பிரிந்து வாழ வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அவ எவ்வளவு பெரிய மோசமான ஒருவளாக இருந்தாலும் உன்னை பெற்றெடுத்தவள், உனக்கு பெற்றெடுத்த உன்னுடைய தாய் தந்தையர்களாக இருந்தால், உன்னுடைய தாய் தந்தையர்களை பெற்றெடுத்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீ சேர்ந்து பணிவுடை செய்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே சொல்லுகிறார்கள். யார்? அஸ்மா நாயகி இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள். தாய் இஸ்லாத்தை தழுவவில்லை. வந்து கேட்குகிறார்கள், அஸ்மா நாயகியினுடைய தாய் என்னோடு பார்க்க வேண்டும், கதைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவையோடு பேசுவது எனக்கு விருப்பம் இல்லை. உங்களை அந்த பெண் வெறுத்து இருக்கின்றார். உங்களுடைய மார்க்கத்தை ஏளனமாக பார்க்கிறார், அல்லாஹ்வை ஏளனமாக பார்க்கிறார். அதனால் நான் சேர்ந்து வாழ விரும்பவில்லை என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த பெண்மணிக்கு பணிவுடை செய்யுங்கள். அது உங்களை பெற்றெடுத்தவள், அவளுக்கு பணிவுடை செய்வது உங்கள் மீது கடமை. அதற்காக வேண்டி அவள் கடவுளை வணங்க சொன்னால் நீங்க அதை செய்ய வேண்டாம். மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை சொன்னால் அதை செய்ய வேண்டாம். இன்று உள்ள பெற்றோர்களை பார்க்கிறோமா இல்லையா? மார்க்கத்தில் இல்லை என்று அதையெல்லாம் செய்ய வைப்பார்கள். எல்லா பாவங்களையும் செய்ய வைப்பார்கள். பிள்ளை வாப்பா சொல்லிவிட்டது, உம்மா சொல்லிவிட்டது என்பதற்காக வேண்டி எத்தனை அனாச்சாரங்களை அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, தாய் தந்தையர்களுக்கு இருக்கின்ற மரியாதை இஸ்லாத்தில் யாருக்குமே கிடையாது. இஸ்லாத்தில் எப்படி, உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த உலகத்தில் அதி உயர்வான ஒரு பதவி என்றால், மறுமையிலும் அதி உயர்வான ஒரு பதவி என்றால், நபித்துவத்தை விட பெரிய பதவி இருக்குமா?
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அத்துணை நபிமார்களும் தங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்காக வேண்டி அழுது அழுது பிரார்த்தனை செய்தார்கள். அவர்கள் நரகம் சென்று விடக்கூடாது என்று பிரார்த்தனை செய்தார்கள். சில நபிமார்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு தாய் தந்தையர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். சில நபிமார்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் நரகவாசிகளாகவே இருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய் தந்தையர்களுக்காக வேண்டி நபிமார்கள் எவ்வளவு பாடுபட்டிருக்கின்றார்கள். தாய் தந்தையர்கள், தன்னை பெற்றெடுத்த பிள்ளைகள், ஒரு மனிதன் உலகத்திலேயும் மறுமையிலும் அதிகூடிய பதவியை பெறுகின்றான். அப்படி இருந்தாலும் என்ன பதவியை அவன் பெற்றாலும் தாய் தந்தையர்களுக்குரிய மரியாதை கொடுக்கவில்லை என்றால் அவன் மனிதனே கிடையாது. ஆகவே சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களை மதிக்கிற போதுதான் நாங்களும் ஒரு காலத்தில் அப்படியான நிலைகளை அடைகிற போது எங்கள் பிள்ளைகள் எங்களை மதிக்கும். இல்லை என்றால் எங்களை மதிக்காத நாங்கள் இன்று எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை பார்த்து ஏளனப்படுவது போன்று, மனவர்த்தப்படுவது போன்று நாங்களும் ஒரு காலத்தில் அப்படி மனவர்த்தப்பட்டு ஒரு ஓரத்தில் குந்திக் கொண்டிருக்க வேண்டி வரும். இன்று எத்தனை பிள்ளைகளை பார்க்கிறோம், பாப்பாவை உம்மாவையும் போட்டு ரூம்ல அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்கள ஒரு குடில கட்டி போட்டிருக்கிறான். அவங்க பெரிய ஹெப்பியா பெரிய 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 மாறி வீடுகள்ல இருக்கிறாங்க. சில இடத்துல பாத்ரூமுக்கு பக்கத்துல போட்டிருக்கு பாப்பா அம்மாவை. என்னன்னு கேட்டா அவங்க உள்ளுக்கு வச்சா கஷ்டப்படுத்துறாங்க, அப்படி செய்யறாங்க. இப்படி சில இடத்துல போய் பார்த்தா பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அந்த தண்ணி ஓடக்கூடிய பீலி இருக்குதானே, அந்த பீலிக்குள்ள கொண்டு வந்து ஒரு இதண்ட போட்டு போட்டு அப்படியே ஒரு பாய் மாதிரி அல்ல ஒரு இது மாதிரி ஒன்றை போட்டு போட்டு அதே கீழே கொண்டு போட்டு இருக்கிறாங்க. ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுடைய தாய் தந்தையர்களுடைய உள்ளம் எப்படி மகிழ்ச்சி அடைகிறதோ அது போன்றுதான் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். உங்களுடைய தாய் தந்தையர்கள் உங்களை பார்த்து புலம்பி புலம்பி கொண்டிருக்கின்ற போது, நான் இப்படி வைத்து விட்டானே, என்னுடைய மகன் இப்படி ஆக்கி விட்டானே என்று இருக்கிற போது உங்களுடைய முன்னேற்றங்கள் ஒருபோதும் உங்களை பாதுகாக்காது. உங்களை அழிவின் பால் தான் அது இட்டு செல்லும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சுவர்க்கத்துக்கு கூட அது இட்டு செல்லாது. அவர்களுடைய மனவேதனை என்ன செய்து நம்மளே அழித்து விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.